இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம். திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஜெயிப்பாங்க, தேர்தல் முடிஞ்சதானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க. உடைக்கிறதுக்கு அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி. நான் 5 ஆண்டு முடிப்பது எதிர்கட்சியில் அப்போ என்னை பித்த விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பித்த விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யறதா? ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் தமிழகத்துல சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அண்மையில கொடுத்திருக்கிறாங்க. யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தா உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியே வந்திருக்குது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிர்வாக திறமை தான் காரணம். நாங்களும் தான் கண்டனம் ட்வீட்ல வந்திருப்பீங்களே. ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு விஜயமாதிரி அதுல குளறுபடி ஏற்பட்டது. அங்க இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அறையிலேயே தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும். அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட எவ்வித நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி தான், முதலமைச்சர் தான் அரசாங்கம். 2.0 தான் கிடைக்குன்னு சொல்லிருந்தீங்க. 2.0 தான் கிடைக்காது. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. நாங்க ஜீரோ பரிசீலிப்பாங்க தகவல் மக்கள் நேற்று மாநாட்டுல பேசுறேன். மாநாட்டுல என்ன ஜீரோ அளிக்க போறாங்க? நீ சொல்றாரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த நிதி கொடுக்கலன்னு. இன்னைக்கு மாநில அரசுக்கு தேவையான திட்டங்களை தான் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் இருக்க திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் பெற்றோம். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைவர் அரசாங்கம் தான். அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்களை பெற்றிருக்காங்க, திராவிட மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்ப கூட இங்க தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. ஆனா அதிமுக ஆட்சியில அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்துல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 63,000 கோடியில 118 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினார். அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம், அனுமதி பெற்றோம். அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க திட்டிருந்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, சரியான முறையில தயாரிக்காம அவசர கோலத்துல மத்திய அரசுக்கு அனுப்புகிற காலத்துல மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம். திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. என்ன நீங்களும் வேடிக்கையா கேக்குறீங்க? நாங்க நாடாளுமன்றத்தில் கூட்டு வந்தோம், சொல்லுங்க பாக்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு?
காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துருக்குது. அதுல திமுக நிச்சயமா அதாவது இப்ப ஊடகத்திலயும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே பிளவுறதை தான் நீங்க போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில வந்து அதைய சொல்லி நாங்க பொருந்து இருக்குமா பொருந்தனும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சி தான் அதிமுக இடம்பெற்றிருக்கு. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவினர் டிவி கூட போலான்னு சொல்றாங்க. சோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. 1996 இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுகின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது. அண்மையில கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசி கூட இன்னும் அதுக்குள்ள தீர்வு காண முடியலையே. அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே. ஜெயிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சதானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க. அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி. அதிமுக சில கட்சி தான் வரும்னு சொன்னாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சில கட்சிகள் வரும்னு சொன்னா வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது. இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்வர் நன்றி மன்றம் நடத்துகிறார். அதற்கான அழைப்பிதழ்ல முழுக்க அதிமுகவோட மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்க ஆட்சியை மக்கள் பரிசீலிக்காங்க. அதுக்கு அது உள்ள இருக்க ஒருங்கிணைப்பாளர்களை சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாதவங்க இல்ல, பத்திரிகை ஊடக நபர்களுக்கு தெரியாதவங்க இல்ல. ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதுல என்ன உண்மை இருக்குது? அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்கிறார். ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்துல சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க போற அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொடர்பு இருக்குது. எப்பவுமே திமுக தேர்தல் கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்க ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா? புரியல. ஸ்லீப்பர் செல் எனக்கு ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் நன்மை பெருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில நாங்களுடைய முதல் கட்டம் 2வது கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னாடி போராட்டம் அறிவிச்சிருக்கல. ஏங்க நாங்க தான் போராட்டம் 17ஆம் தேதி அறிவிச்சோம். உடனே 12ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. நாங்க போராட்டம் அறிவிச்சு உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கிருந்து இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்க போராட்டம் நடத்திக்கிறோம். பாருங்க, பத்திரிகை வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டா அது குறித்தான் நாங்க போராட்டம் நடத்துறோம். வேற மாநாடு நடத்த வேற வழி இல்லைங்க. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் நினைச்சு பாருங்க. பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேரு ஒரு போட்டோ விட்டு உங்க பத்திரிகையில ஊடகத்தையும் அதை வெளிப்படுத்துவீங்க.
அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. அதான் ஸ்டாலின் அரசாங்கம், அதான ஸ்டாலின் அரசாங்கம். அதுதான் நீங்க துணை நிக்கிறீங்க. எங்களை போல இருக்கிற கட்சிக்கு துணை நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை இருப்பதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. நானும் 4 வருஷம் 2 மாத காலம் இருந்தேன். அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் 5 ஆண்டு படிக்கும்போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பத்தி விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பத்தி விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யுங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் எதையாவது ஒரு வாதம் பண்ண வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்க தாங்கி பிடிக்கிற காரணத்தினாலதான் ஒரு சர்வாதிகாரி போல் நடந்துட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா எழுத ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோட செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலையே. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பாருங்க. இடைக்கால பட்ஜெட் தான், இன்றைய பட்ஜெட் தான். இடைக்கால பட்ஜெட்ல எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். சம்பளம், அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் இடைக்கால பட்ஜெட். ஒரு முறை கடைசி வருஷம் முடிகின்ற பொழுது ஒவ்வொரு அரசு ஒரு இடைக்கால இன்றைய பட்ஜெட் போடுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு சார். அவர் எங்க வெளியில வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்துல இருந்து 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியா கடிதம் தமிழ்நாடு நிதி பேர்கள் இருந்தாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க வந்து சொல்லிருக்கோம். நடந்தாய் வாரி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்துள்ளோம். அண்ணா திமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சது. அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமா விடுவிக்கப்படணும். ஆனா கிடப்புல போகுது. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கி இருக்கிறாங்க. 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனா மத்திய அரசுல தான் எந்த திட்டம் வழின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் சென்னை மாநகரத்துல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. கோர்ட் நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் சரியான முறையில நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்துல பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்க வந்து அங்க அனுமதி வாங்கணும். கிடப்பிலேயே போட்டோம். 5 வருஷம் கிடப்புல கிடக்கு. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலீங்க. ஆனா வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. அதிமுக நேர்காணல் முடிச்சிட்டீங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்? இப்போ எந்த அடிப்படை வேட்பாளர் தேர்வு அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும்? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். இந்தி முத கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ் ஆட்சி. அப்ப எதிர்த்தது யாரு? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸ் சொல்றாங்க. இனி பேசலாமா? யோகி இருக்குதா? சொல்ல பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 4 ரூபாய் கூட நிறைவேற்ற. முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே.
தேர்தல் ஆயத்த மாநாடு நடக்குமா ஸ்டேட் லெவல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் நடத்துறாங்க அந்த மாதிரி எங்களதெல்லாம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி நடக்குது. இப்ப தேர்தல் வந்து அருமையில் வந்துட்டுது. இன்னும் ஒரு மாசம் தானே தேர்தல் வர இருக்குது. நாங்க எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 181 இடத்துல எழுச்சி எடுத்து முடிச்சு 181 சட்டமன்ற தொகுதியில நானே நேரடியா போய் எழுச்சி எடுத்து முடிச்சிருக்கிறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில நாங்கள் எழுச்சி பயணம் தொடங்குகிறோம். அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள மாச இறுதிக்குள்ள கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமா தேர்தல் அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஏங்க செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது, செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவரு செல்லாத நோட்டை மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க அரசுல வந்து பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சி கொடுக்குது, அந்த அடிப்படையில் கொடுப்போம். யாரை போட்டா ஜெயிக்கும், யாரை போட்டா பெண் வளர்ப்பு, எந்த இடத்துல எந்த தொகுதியில பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையா இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வேட்பாளர் எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாது.